அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை ஆகஸ்ட் மாதத்தின் 8ஆம் தேதி ஆடி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே விசேஷம் பொருந்திய நாள் தான். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாள். அதுவும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க. ஆடி மாதத்தின் 30 நாட்களும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதில் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தான் நமக்கு வரலட்சுமி நோன்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே நாளில் தான் நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குதுங்க. இந்த பௌர்ணமி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை மதியம் 2:53 அப்படிங்கும்போது தொடங்கிடுதுங்க. இது சனிக்கிழமை மதியம் 2:26 வரைக்கும் இருக்குது. அப்போ மதியத்துக்கு மேலே நமக்கு பௌர்ணமி திதி இருக்குது அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா நமக்கு இதே நாளில் தான் வருது. ஏற்கனவே இந்த நாளானது சிறப்பு வாய்ந்தது, நினச்சதெல்லாம் நடத்தி தரக்கூடியது. இதில் வேறு இந்த அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்தே இருக்குது, திருவோண நட்சத்திரமும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ரொம்ப ரொம்ப அம்சமாக மாற்றி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம வரலட்சுமி வழிபாடு வீட்டில் செய்யும்போது சகல சம்பத்துகளும் சேருங்க. மேலும் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. எப்போதுமே நல்ல சுபகாரியங்கள் மட்டுமே வீட்டில் நடைபெறும். செல்வத்துக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் கலசம் அமைச்சு வழிபாடு செய்கிற மாதிரி தான் எந்த மாதிரி செய்யணும், பூஜை டைமிங் என்ன என்பது குறித்தும், கலசம் இல்லாமல் படம் மட்டும் வச்சு வழிபாடு செய்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பதிவுகள் போட்டிருக்கங்க. இவை தவிர நீங்கள் ரொம்ப விமரிசையாக இந்த வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது. வெறும் 20 ரூபாயில் எந்த மாதிரி திருப்திகரமாக வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம் என்பது குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப எளிமையான முறை குறித்து அதில் சொல்லியிருப்பேன். அதன்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே நிச்சயம் மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து உங்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவசியமாக நீங்கள் அந்த பதிவு பாருங்கள். மற்ற பதிவுகள் பார்க்கலின்னா கூட பரவாயில்ல, அது பாருங்கள். புதுசாக வழிபாடு செய்கிறவங்க கூட தயக்கம் இல்லாமல் ஈஸியாக வழிபாடு செய்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தவங்களும் இந்த பூஜையை பார்த்திங்கன்னா வெகு விமரிசையாக கூட கொண்டாடுவாங்க, ஒரு சிலர் எளிமையாக கொண்டாடுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கும்பிடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஆனால் ஒரு வெற்றிலை பாக்கு பழம் வாங்குவதற்கோ, ஒரு வளையல் வாங்கிறதுக்கோ, சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கோ கூட காசு இல்லையே நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. இதுபோல் உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும்னு ஆத்மார்த்தமாக விரும்புகிறீங்க, ஆனால் பணம் இல்லாத காரணத்தினால தான் உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்து தான். அதுவும் இந்த வரலட்சுமி பூஜை செலவுக்குன்ட்டு பணம் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் அவசியம் இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு பொருட்கள் வாங்கணுமோ, எப்படி கொண்டாடணும்னு நினச்சிங்களோ அதன்படி கொண்டாடி உங்களுடைய வீட்டிலேயே லக்ஷ்மி தாயாரை நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்க முடியும். சரி, அது என்ன முறை, எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நான் சொல்ல போகிறது உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முறைங்க. அதனால் உடனே பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இன்றைக்கி ஒரு வேளை அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நேரம் காலமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு ஏஞ்சல் நம்பர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் ராகு காலம் யமகண்டத்தை கூட பெருசாக கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. இரவு 12 மணிக்குள்ளார எப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் அமையுதோ அப்போ நீங்கள் இதை செய்யுங்க. இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3 கலரில், சிகப்பு, நீலம், பச்சை இந்த 3 கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இருந்துச்சுன்னா உடனேவே நீங்கள் இதை செஞ்சிடலாம். இப்போ இந்த பேனாவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு
வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடு செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்குமா, நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு செலவுக்கு அது உதவுமா அப்படிங்கிற ஒரு துளி சந்தேகம் கூட உங்கள் மனசில் வந்து இருக்கக்கூடாது. சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையும் பதட்டத்தோடையும் நம்ம செய்யக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பலன் கொடுக்காது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதே வந்து வேஸ்ட்டு. இதை நம்ம செய்கிறோம், கண்டிப்பாக நமக்கு வந்து பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இதை செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு செய்யுங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க. அதன் பிறகு உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூடு வந்து பரவும். மேலும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் இருக்கிற அந்த சக்கராவையும் வந்து ஆக்டிவேட் செய்வதற்கு உதவும். இது போல் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. வர சூட்டை உங்களுடைய கண்களையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்தையும் வந்து நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதுங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 அப்படிங்கிற நம்பர் தான். இந்த நம்பரை எப்போ யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு பணம் வந்து கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு அதுக்கான சேர்க்கை வந்து இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 7ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமையாக இருக்குது. பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா இந்த நாளானது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக இருக்கிறதுனால. அதனால தான் பணம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்களால் வியாழக்கிழமை நாளில் செய்ய சொல்லுவேன். இன்றைக்கி இந்த காம்பினேஷன் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இது ஆகஸ்ட் மாதம், இது 8வது மாதமாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே 8ங்கிற நம்பர் வந்துடும். அடுத்தது 9 அப்படிங்கிற நம்பர். இந்த வருஷமானது 2025வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடும். 2 2 4 4 + 5 9 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது 7 அப்படிங்கிறது இன்றைக்கி ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறதுனால இந்த தேதியில் நமக்கு வந்துடுது. இப்படி தான் நமக்கு இந்த 897 காம்பினேஷன் வந்து கிடைக்குது. சாதாரணமான நாள் இது யூஸ் பண்ணாலே பலன் கிடைக்குங்கும்போது இன்றைக்கி அதுக்கு உண்டான சேர்க்கையும் இருக்குது. அப்படிங்கும்போது 100% பலன் வந்து கிடைக்கும். அதிர்ஷ்டவசமாக கரெக்டாக நமக்கு நாளைக்கு இந்த பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கே நமக்கு இந்த சேர்க்கை வந்திருக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். அதன் மூலமாக நீங்கள் உங்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த மணிக்கட்டு பகுதியில் லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு பகுதியில் 897ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஒருவேளை இங்கே வேறு ஏதாவது ஏஞ்சல் நம்பர் இன்றைக்கி எழுதியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் கூட நீங்கள் இந்த 897 அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதிக்கலாம். எழுதுறதோட மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு உடனடியாக எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது, இப்போ இந்த பூஜைக்காகட்டும் இல்லை வேறு ஏதாவது தேவைக்காகட்டும் எவ்வளோ வந்து தேவைப்படுது, ஒரு 10,000மோ 20,000மோ எவ்வளோ வந்து தேவைப்படுதோ அந்த பணம் வந்து உங்கள் கையில் இப்போ இருக்குது. அதை வச்சு நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். பணம் வருமானு யோசிக்கக்கூடாது. பணம் உங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறீங்களோ இல்லை வேறு ஏதாவது பர்சனல் யூஸ்க்குன்ட்டு கேட்டிங்களோ அந்த விருப்பத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடவே உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் எத்தனை முறை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறை உங்களுக்கு பணம் கிடச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் தேவைக்கு வந்து பணம் கிடைத்தே தீரும். 100% உண்மை. நிறைய தடவை வந்துட்டு நானே ட்ரை பண்ணி பார்த்து அசந்து போன ஒரு விஷயந்தான். அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.